செல்ல குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முடக்க வேண்டுமென்று சிலர் செய்வினைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் யார் என்றும் எதற்காக உனக்கு இது போன்று செய்கிறார்கள் என்பதையும் உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் உன் அப்பன் முருகன் நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீயோ இது போன்றெல்லாம் இவர்கள் செய்கிறார்கள் என்பதை சிறுதுளி அளவு கூட சிந்திக்காமல் உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீ செய்து கொண்டிருக்கின்றாய். நீ இருப்பதை போலவே மற்றவர்களுக்கும் எதையும் சிந்திக்காமல் இருப்பார்கள் என்று ஒருபோதும் எண்ணிவிட முடியாதல்லவா? ஒருவருடைய எண்ணங்களும் வேறு வேறு விதமாக இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்ற இந்த விஷயம் எதனால் என்பதையும் உன் அப்பன் நான் சொல்லும் போதே அவர்கள் யார் என்பதையும் நீயாகவே அடையாளம் கண்டுகொள்வாய். என் அன்பு பிள்ளையே, அவர்கள் யார் என்று நிச்சயமாக உனக்கு இந்த முருகன் வெளிப்படையாக சொல்லிவிடுகின்றேன். அவர்களின் அடையாளத்தை சொன்ன பிறகும் அவர்கள் உனக்கு என்ன உறவு முறை என்று சொன்ன பிறகும் நிச்சயமாக உனக்கு இதில் நல்லதொரு தெளிவு கிடைக்கும். யார் உனக்கு இது போன்ற செய்வினைகளை செய்ய நினைக்கிறார்கள் என்பதை நீயாகவே புரிந்து கொள்வாய். என் தங்க பிள்ளையே, பொதுவாக ஒரு சில விஷயங்களை எல்லாம் யாரிடத்தில் சொல்லக்கூடாது. அதிலும் முக்கியமாக உறவுக்கிடையே உன்னிடத்தில் சந்தோஷம் அதிகமாக இருந்தால் அதை அப்படியே வெளியில் வெளிப்படுத்தக்கூடாது. அந்த நேரத்தில் நீ புதிதாக ஒரு பொருளை வாங்கப் போகின்றாய். ஏனென்றால் அந்த பொருளை வாங்கி முடிக்கும் வரை யாரிடத்திலும் சொல்லாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது. இப்படி வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ முடிவு செய்து கொண்டிருப்பாய். ஆனால் அந்த காரியம் முடித்துவிட்ட பிறகுதான் நீ மற்றவரிடத்தில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நீ முன்கூட்டியே எல்லாரிடத்திலும் சொல்லிவிட்டால் அதை பார்த்து கண்திஷ்டியைத்தான் போடுவார்கள். அதிகமாக இருக்கிறார்கள். அதோடு அந்த காரியத்தையும் நீ முழுமையாக முடிக்காமல் இருப்பதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் என் பிள்ளை செய்துவிட தயாராக இருக்கின்றார்கள். என் செல்ல குழந்தையே, இந்த முருகன் நடத்துகின்ற ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தான் அதிகமாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான உதவிகளை செய்கின்றார்களோ அவரிடத்தில் தேவையில்லாமல் உன்னுடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக எதையோ சொல்லி அவதூறு வற்புறுத்துகிறார்கள். உன்னிடத்தில் உனக்கு யாரும் எந்த உதவிகளையும் செய்யக்கூடாது, யாரிடத்திலிருந்தும் நன்மைகளை பெற்றுவிடக்கூடாது என்று அவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கின்ற சூழ்நிலைகள் இவர்களை பற்றி உன் அப்பன் எனக்கு தெரிய வந்திருக்க காரணம்தான் இன்று அவர்களை பற்றி உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னுடைய குடும்பம் சார்ந்த ஒரு பிரச்சனை இப்போது சென்று கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனையில் சந்தர்ப்பமானவர்கள், அதாவது உன்னுடைய குடும்பத்தில் இப்போது இருந்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனையால் இவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. இவர்கள் அங்கிருந்து கொண்டு வந்து எப்படியாவது உங்கள் குடும்பத்தை ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். உன்னை முடக்கினால் போதும், அந்த குடும்பம் வாயை பொற்றிக் கொள்ளும் என்பதை நினைக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த குடும்பத்தில் நீ சற்று விவகாரமாக பேசுகின்றாய். உன்னுடைய விவகாரமான செயல்கள் அனைத்தும் உன்னுடைய குடும்பத்தில் இது போன்றவர்கள் அவர்கள் துரோகத்தையும் செய்து எல்லாம் தெரிய வந்தது. இந்த விஷயத்தை பற்றிய சந்தேகத்தை கிளப்பினாலோ எப்போதும் இதனால் நமக்கு கஷ்டங்கள் வருகிறது என்று சொன்னாயோ அந்த நொடி முதல் அவர்கள் உன்னை எதிராக பார்த்து தொடங்கி விட்டார்கள். உன்னை அழித்துவிட வேண்டும் என்று மனதார நினைத்து விட்டார்கள். என் தங்க பிள்ளை, இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஒன்றுமே கிடைக்கவில்லை என்பது மட்டும்தான் நிதர்சனமான உண்மையாகும். என் குழந்தையை, உன்னை இங்கே கட்டுப்போட வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? கெட்ட சக்திகளான அவர்கள் செய்கின்ற காரியங்கள் மட்டும்தான். எல்லாவற்றிற்கும் தடங்களாகத்தான் நீ இருக்கின்றாய் என்பதையும் தெரிந்து கொண்டு விட்டார்கள். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சில நாட்களை பற்றி நீ எப்போதுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற
நிம்மதியை பறிக்க வேண்டும் என்று யாரேனும் ஒருவர் இந்த குடும்பத்திலிருந்து நிரந்தரமாக இந்த உலகத்தை விட்டு சென்றுவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அந்த வேதனையும் சேர்த்து வைத்து நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். என் தங்க பிள்ளையே யாராக இருந்தாலும் மற்றவரின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது மிகப்பெரிய தவறல்லவா? அதிலும் ஒருவரை முடக்கி அவர்கள் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பது நிச்சயமாக மன்னிக்க முடியாத பெருங்குற்றம். அப்படிப்பட்ட தவறின்றி தான் அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று துணிந்து நிற்கிறார்கள். என் தங்கமே, அவர்கள் யார் தெரியுமா? ஒரு ஆண், ஒரு பெண். இவர்கள் இருவருமே உடன் பிறந்தவர்கள். இவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற தந்தை வழி உறவினர்கள், தந்தையோடு உடன் பிறந்தவரினுடைய குழந்தைகள். என் தங்கமே, இவர்களுக்கு என்னென்ன எண்ணங்கள் இருக்கிறது தெரியுமா? அவர்கள் எல்லாவற்றையும் தனியாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். உடன் பிறந்தவர்களுக்கு என்று எந்தவித பங்கும் இருக்கக்கூடாது என்று அவர்கள் மனதார சொல்கிறார்கள். என் தங்கமே, இது போன்று உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் பல நாட்களாக வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் நீ அவர்களுக்கு செய்த உதவிகள் எல்லாம் ஏராளம். உன்னிடத்தில் இருந்து அத்தனை உதவிகளையும் ஒரே நேரத்தில் அவர்கள் பெற்று கொண்டார்கள். அந்த உதவியை எல்லாம் சிறுதுளி அளவு கூட நினைவில் வைக்காமல் இப்போது இது போன்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளையே, உன்னை பற்றி அவர்கள் மனதிற்குள் என்ன எண்ணங்கள் இருக்கின்றதோ தெரியவில்லை. ஆனால் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்பது மட்டுமே தன்னுடைய குறிக்கோளாக அவர்களுக்கு இருக்கின்றது. இந்த அளவிற்கு மனதில் தீ எண்ணங்களோடு சுற்றி சுற்றி திரிந்து கொண்டிருப்பவர்களை எல்லாம் ஒரு நாளும் அவ்வளவு எளிதில் திருத்திவிட முடியாதல்லவா? என் தங்க பிள்ளையை, இவர்களின் அடையாளங்கள் என்னவென்று சொல்லிவிடுகின்றேன். ஒரு ஆணினுடைய அடையாளம் கண்களில் கண்ணாடி அணிந்திருப்பார், தலையில் சற்று முடி குறைவாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் அவர்கள் பேசுகின்ற வார்த்தையை தீக்கி சிறிது உதறிதான் தள்ளும். ஒரு பக்கம் காது சரியாக கேட்காது போன்று இருக்கும். அதுபோல வந்த பெண்களின் அடையாளம் சிறு வயது அதிகமாக இருக்கும். அது மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தில் பெரிய இழப்பை சந்தித்த ஒரு பெண். இந்த இரண்டும் அறிகுறிகளும் இந்த அடையாளத்தோடு இருக்கின்ற உடன் பிறந்தவர்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்று சதி திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கார்களே தவிர அதை பற்றி எந்த ஒரு விவரமும் அவர்களுக்கு தெரியவில்லை. மாறாக எதையாவது செய்து எதையாவது ஒரு விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்று அவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு குழந்தையே, எல்லாம் பார்த்து கொண்டுதான் சும்மா இருப்பேன் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? இவர்கள் சேவினைகள் செய்தது அத்தனை எளிதான நினைத்து விட்டார்கள். என் தங்கமே, உண்மையாக ஒருவர் தவறு செய்திருந்தால் மட்டுமே சேவினைகள் எல்லாம் அவர்களை பாதிக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் தவறு எதுவும் இல்லாத தவறுகள் செய்யாத இன்னொருவர் வாழ்க்கையில் எந்த ஒரு செய்வினையும் பாதிக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யாரேனும் ஒருவர் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் கடைசியில் அவருடைய குடும்பம்தான் அழிந்து போகும் என்பதை இவர்கள் அறிந்திருக்கவில்லை. என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை சோதனைகளை எல்லாம் கடந்து நீ நல்ல நிலைக்கு வரத்தான் போகின்றாய். இனிமேலும் இவரிடத்திலிருந்து நீ கவனமாக இருந்து கொண்டே இரு. உன்னுடைய அன்றாட வேலைகளை நீ செய்து வந்தால் போதும். இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த முருகன் நான் தெரியுமல்லவா? இவர்களுக்கான தக்க பாடத்தை இந்த முருகன் நான் கொடுக்கும் போது இவர்களுக்கே அற்புதமான நடப்பை உன்னிடத்தில் வெளிக்காட்டிதான் நல்லவன் என்பதை நிரூபிக்க முயற்சி செய்வார்கள். அது மட்டுமல்ல, எதுவும் தெரியாத வெள்ளேந்தி போலவாகவும் நின்று நிற்பார்கள். ஆனாலும் என் அன்பு பிள்ளைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அல்லவா? அவர்கள் செய்த பாவங்கள், அவர்கள் உனக்கு செய்த துரோகங்கள், அவர்கள் உனக்கு கொடுத்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உன்னிடத்திலிருந்து மறைக்க முடியாத அளவிற்கு இதையெல்லாம் நீயாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். என் அன்பு குழந்தையே, உன் இல்லத்தின் வாசலில் இந்த முருகன் நிற்கும் போது எந்த ஒரு செய்வினைகளோ தீய சக்திகளோ ஒருபோதும்
உன் இல்லத்திற்குள் வந்துவிட முடியாதல்லவா என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த முருகன் உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசமாக எப்போதும் நின்று கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் இவர்களை கண்டு நீ ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என் அன்பு குழந்தைக்கு இந்த முருகனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.